அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தர் நம்மை நிறைவாய் நடத்துகிற தேவன், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கிறிஸ்தவ வாழ்வியலை போதிக்கக்கூடிய பிலிப்பிய நிருபம் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த பிலிப்பிய நிருபத்தை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் தான் என்னுடைய வழி, இனிமே என்னுடைய பாதை இந்த ஆண்டவர் தான், இந்த ஆண்டவரை தான் நான் பின்பற்ற போகிறேன், இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்திற்குள்ளாக நான் வாழ போகிறேன் அப்படின்ட்டு ஒரு தெளிவான தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து நம்ம ஆண்டவரை பின்பற்ற துவங்கிட்டோம். இப்போ என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம பரலோகத்துக்கு போகிறதில்ல. எப்படி நம்ம இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் நம்ம ரட்சிப்புக்கு அப்புறமும் வாழ போகிறோம். அது வரைக்கும் காலையில் 6 மணி எப்படி இருந்துச்சோ அதே போல் தான் ரட்சிப்புக்கு அப்புறமும் இருக்கிற 6 மணியும் இருக்கும். அது வரைக்கும் இருந்த சுற்றுச்சூழல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. உறவுகள் என்ன உறவுகளோ அதே உறவுகளும் தொடருது. அப்போ என்ன விதமான மாற்றம் நமக்குள்ளே வரணும் அப்படின்றது நம்ம ரொம்ப முக்கியம். அதான் மனம் புதிதாகுதல். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்துருக்கோம்ல, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள், இந்த மெட்டமோஃபோசிஸ், அதை பற்றிலாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஒரே உயிர் தான், அந்த ஒரு கூட்டுப்புழுவாக இருக்குது, அது வண்ணத்து பூச்சியாக மாறுது. ஆனால் அந்த கூட்டுப்புழுவாக இருக்கும்போது அதனுடைய உலகம் வேறு மாதிரி இருக்குது, வண்ணத்து பூச்சியாக இருக்கும்போது அதோடைய உலகம் வேறு மாதிரி மாறுது. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையும் அதே மாதிரி தான். நம்ம ரட்சிப்பின் அனுபவத்திற்கு முன்பாக நம்ம ஒரு விதத்தில் சிந்திச்சிருப்போம், ஒரு விதத்தில் பேசியிருப்போம், ஒரு விதத்தில் செயல்பட்டிருப்போம். ஒரு காரியத்தையோ ஒரு பிரச்சனையோ ஒரு விஷயத்தையோ நம்ம ஒரு விதத்தில் அணுகியிருப்போம். ஆனால் இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் நம்முடைய அணுகுமுறையில் ஒரு மாற்றம் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்வேலை இதை பிலிப்பிய நிருபம் போதிக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்தோம். இதனுடைய நிறைவான பகுதிக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு நிறையா காரியங்களை இதில் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஒரு பிரச்சனையை எப்படி கையாளணும், இந்த உலகத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும், உறவுகளை எப்படி பார்க்கணும், சபையை எப்படி நடத்தணும், சபையுடைய ஊழியருடைய கடமை என்ன, ஒரு ஊழியர் சபையில் எப்படி ஊழியத்தை கொண்டு போகணும், ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி ஒரு ஆர்கனைஸ்டாக எப்படி கொண்டு போகணும், அந்த காங்கிரிகேஷன் எப்படி சபையோடு கூட இணைஞ்சு இருக்கணும், இந்த சரீரமாகிய சபை எப்படி செயல்படணும் அப்படின்ட்டு நமக்கு நாம் ஏற்றுக்கொண்ட மார்க்கமாகிய இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் நம்ம எப்படி வாழணுன்றதை இந்த பிலிப்பிய நிருபம் போதிச்சு வருது. இது வரைக்கும் நிறைய காரியங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். பர்சனலாக எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கிற ஒரு நிருபம். இந்த நிருபத்தை எடுத்து போதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பர்சனலாக எனக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் கற்றுக்கொண்டேன், நிறையா காரியங்கள் நான் கற்றுக்கொண்டேன், நிறைய மாற்றங்கள் பெற்றுக்கொண்டேன். அதில் கர்த்தருக்கு நான் மகிமையாக நன்றி செலுத்துகிறேன். இப்போ இந்த நிறைவான இந்த பகுதியில் இந்த ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறார், ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி முடிக்கிறார். ஏன்னா இந்த நிருபத்தின் துவக்கம் எப்படி இருந்துச்சுன்றதை நம்ம பார்த்துருக்குறோம். ஏற்கனவே இந்த நிருபத்தை கிட்டத்தட்ட நம்ம 27 மெசேஜ், வெறும் ஃபஸ்ட்டு சாப்டர் மட்டும் 27 மெசேஜ் பார்த்தோம். 27 வாரங்கள் முதல் அதிகாரம் மட்டும் பார்த்தோம். அதுக்கப்புறம் சில பல காரணங்கள்னால நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம். கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட நம்ம அதை எடுக்கலை. அதனால் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம திருப்பியும் ஃபஸ்ட் சாப்டர்லேருந்தே நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட் சாப்டர்லேருந்தே திருப்பியும் பார்த்து இப்போ கிட்டத்தட்ட சில வாரங்கள் நம்ம அப்லோட் பண்ணலைன்னா கூட கிட்டத்தட்ட 50 வாரங்களுக்கு கிட்ட நம்ம ஒரு வருஷம் கிட்ட நம்ம இதை பார்த்துருக்குறோம். 52 வாரங்களுக்கு கிட்ட பார்த்துருக்குறோம். இதில் சில வாரங்கள் சில செய்திகளை அப்லோட் பண்ண முடியல. மற்றபடி நம்ம மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நம்ம இந்த நிருபத்தை முழுக்க நம்ம கவர் பண்ணியாச்சு. இந்த நிருபத்தின் துவக்கம் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த சபை
பிலிப்பு பட்டணத்து சபை வந்து ஐரோப்பா கண்டனத்தில் மக்கதோனியா அப்படின்ற பிரதேசத்தில் இருக்கிற ஒரு பட்டணம் இந்த பிலிப்பு பட்டணம். இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு சுவிசேஷம் எப்போ போச்சோ அதே காலகட்டத்தில் இந்தியாவில் சுவிசேஷம் செழித்தோங்கி இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்தியாவில் சுவிசேஷம் வந்து 2000 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. கிபி 57 இருந்து நிறையா சபைகள் கட்டப்பட்டிருந்துச்சு. 63 கிபி 63 கட்டப்பட்ட சபை இன்று வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் திருவிதாங்கோட்டில் இருக்குது. இதெல்லாம் சாட்சிகளாக இருக்குது. கேரளா பகுதியில் அன்றைக்கி இருந்த அந்த தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாம் ஒரே மாநிலம். இன்றைக்கி தான் நம்ம மொழிவாரி மாநிலங்கள் 60ஸ்க்கு அப்புறம் தான் அந்த மொழிவாரி மாநிலங்கள்லாம் பிரித்தோம். அப்போலாம் வந்து ஒரே தேசம்தான், ஒரே இதுதான், நம்ம எல்லாருமே ஒரே நிலப்பரப்பை சேர்ந்தவர்கள் தான். தேசம்ன்றதே இப்போ தான் ஃபார்ம் ஆச்சு இல்லை, ரொம்ப லேட்டர் பீரியட் தான். இது வந்து ஃபாரின் காடுன்ட்டு வெளிநாட்டு தெய்வம்ன்ட்டு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தேசமாய் நம்ம கட்டமைக்கப்படுறதுக்கு முன்னாடியே கிறிஸ்தவம் இங்கே இருந்துச்சு. அதனால் இது வந்து அந்நிய தெய்வம் கிடையாது. அந்த ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு எமோஷனலாக நமக்கு வந்து இது பண்ணிடுறோம். நம்முடைய இதுதான் என்னுடைய வழிபாடு முறை, இதுதான் என்னுடைய பாரம்பரியம். யார் சொன்னா? இப்போ ஒரு குழந்தை இங்கே பிறக்குது. இப்போ சமீபத்தில் இங்கே நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க. 2 குழந்தை பிறந்துச்சான். 2 குழந்தை வந்து 2 வெவ்வேறு குடும்பங்களுக்கு வந்து காரணங்களால் அந்த ட்வின்ஸை வந்து தத்து கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்க வந்து சிப்ளிங்ஸ்னு தெரியாமலே அவங்க வந்து வளர்ந்து இருக்கும்போது அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ரொம்ப நாள் பழகி இது பண்ணி நார்வேயில் இருந்திருக்கிறாங்க. இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. ரொம்ப 2 அக்கா தங்கச்சி 2 பேர். சரி நம்ம ஒரு நாள் மீட் பண்ணலாம், நம்ம 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கோம், நேரில் பார்த்தது கிடையாது, ஒரே மாதிரி இருக்கோன்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் நேரில் பார்த்து என்ன நமக்குள்ளே ரொம்ப ஒற்றுமையாக இருக்குது, நம்ம ரொம்ப முகத்தோற்றம்லாம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்குது, நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு டிஎன்ஏ செக் பண்ணும்போது 2 பேரும் சிப்ளிங்ஸ்ன்ட்டு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்கவுங்க பேரண்ட்ஸில் விசாரிக்கும் போது ஆமாம் ஒன்று இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், இந்த ஆர்ஃபனேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், அவங்க பேரண்ட்ஸ் இருக்கும்போது அதே ஆர்ஃபனேஜில் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்கும்பொழுது அப்போ 2 பேரும் ஒற்றுமையாக சிப்ளிங்ஸாக இருந்திருக்கிறாங்க. இப்போ அதே ஒரு குழந்தை வந்து ஐரோப்பாவில் ஒரு குழந்தையும் ஆஃப்ரிக்காவில் ஒரு குழந்தையும் வளருது, இல்லை ஐரோப்பாவில் ஒரு குழந்தை ஜப்பானில் ஒரு குழந்தை வளருது. அந்த ஜப்பானுடைய கலாச்சாரத்தில் ஒன்று வளர்ந்துருக்கும், ஐரோப்பாவோட கலாச்சாரத்தில் ஒன்று வளர்ந்துருக்கும். அப்போ இந்த கலாச்சாரம் இதெல்லாம் வந்து நம்ம ஏற்படுத்தி கொண்டது நல்லது. சில பாரம்பரியங்களை நம்ம பின்பற்ற வேண்டியது நல்லது. நமக்குன்னு ஒரு மரபு இருக்குது, நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, நமக்குன்னு ஒரு இது இருக்குது. அதெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது. அதெல்லாம் குறைச்சே நான் சொல்லலை. ஆனால் ரிலிஜியன் அப்படின்னும் பொழுது மதம்ன்றதை இப்போ கிறிஸ்தவம்ன்றது ஒரு மதம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை எடுத்து போடணும். மதம் இது வந்து ஒரு ரிலிஜியனு, இது வந்து இதுக்கு சில சடங்காச்சாரங்கள் இப்படிலாம் நம்ம கொண்டு போகிறதே கிடையாது. இது வந்து ஒரு வே ஆஃப் லைஃப். இது நம்ம சொல்லி இப்போ எல்லாருமே அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ சொல்கிறதே கிடையாது. இது வந்து ஒரு வாழ்க்கை முறை, வாழ்வியல் முறை அப்படின்ட்டு நம்ம தான் முத ஆரம்பித்தோம். கிறிஸ்தவத்தில் சொல்ல ஆரம்பித்து இன்றைக்கி எல்லாருமே அதை சொல்கிறாங்க. அது அவங்கவுங்க நம்பிக்கை, அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. அவங்கவுங்க நம்பிக்கையில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் இது இந்தியா அப்படின்ற ஒரு கண்ட்ரியாக உருவாகிறதுக்கு முன்னாடியே நமக்கு இங்கே கிறிஸ்தவம் இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் இந்த அகண்ட பாரதம், பெரிய பாரதம், ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்த சைடு மியான்மர் பர்மா வரைக்கும் இந்த பெரிய ஒரு அகண்ட பாரதம் இருந்த காலகட்டத்தில் நம்மளுடைய அருகாமையில் நம்மளாம் ஒரே கண்டத்தில் உருவானது, தோன்றினது இந்த மார்க்கம். ஈஸ்டர்ன் கல்ச்சர், இது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரே கிடையாது. நம்ம கிறிஸ்டியானிட்டின்னு வெஸ்டர்ன் கல்ச்சர் நினச்சிட்டோம். கிறிஸ்தவம் வந்து ஈஸ்டர்ன் கல்ச்சர், கிழக்கத்திய கலாச்சாரத்தை சார்ந்தது தான் கிறிஸ்தவம். இந்தியாவுக்கு எப்போ இந்த சுவிசேஷம் கர்த்தரை குறித்ததான அந்த காலகட்டம் அப்படி இருந்துச்சு. அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி தத்துவ ஞானங்கள் அதிகமாக வந்துச்சு. எல்லாருமே அந்த மெய்யான வழியை தேடி ஓடிக்கிட்டு அப்போ தான் வந்து அந்த இது உருவாச்சு. அந்த ஒரு தேடல் வந்து அதிகமாச்சு, அறிவின் தேடல் வந்து அதிகமாச்சு. அப்போ வந்து மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார், வாழ்ந்தார், 3.5 வருடங்கள் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார், மனிதர்களுடைய பாவங்களுக்காக மரித்தார், மனிதனால் மீண்டும் உயிரோடு கூட எழும்ப முடியும் அப்படின்ற நித்திய நம்பிக்கை ஏற்படுத்துகிறதற்கு, நமக்கான நித்திய வாழ்வை ஏற்படுத்துகிறதற்கு
அவர் மரணத்தை வென்று உயிர்த்தெழுது பிதாவின் வலது பரிசத்தில் இன்றளவுக்கும் அவர் வீற்று இருக்கிறாரு. அந்த காரியத்தை சுவிசேஷமாக உலகம் முழுக்க ஆண்டவருடைய சீஷர்கள் அறிவித்தாங்க. அப்படி அறிவிக்க போது நமக்கு வந்த சுவிசேஷம் வந்த அதே காலகட்டத்தில் தான் ஐரோப்பா தேசத்தில் சுவிசேஷம் உள்ளே போகுது. இந்த பிலிப்பு திருச்சபைக்கு போகுது. கிட்டத்தட்ட 50களில் போகுது. நமக்கு எப்படி 50களில் தான் நமக்கு வந்துச்சு. 45க்கு மேலே நமக்கு இன்னும் சொல்ல போனால் நம்ம சீனியர். நிறைய நேரத்தில் என்கிட்ட சில பேர் பேசும்போது சொல்லுவாங்க, ஐரோப்பாவிலேருந்து கிறிஸ்தவம் வந்துருச்சுன்னு சொல்லும்போது போர்த்துகீசியர்கள் கொண்டு வந்துட்டாங்க, 17th சென்ச்சுரியில் கொண்டு வந்தாங்கன்ட்டு. நான் சொல்லுவேன், அவங்களுக்கு சுவிசேஷம் போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்துருச்சுப்பா. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடியே நம்ம ஏற்றுக்கொண்டோம். நம்ம வந்து ரிச்சாக இருந்தோம், இன்னும் செழிப்பாக இருந்தோம். எந்த அளவு கிறிஸ்தவத்தில் எந்த அளவுக்கு செழிப்புனா, நம்மகிட்ட சபைகள் இருந்துச்சு. அன்னைக்கு எருசலேமில் கூட சபைகள் இல்லை, தேவாலயம் வேறு. தேவாலயத்தையும் கிறிஸ்தவ திருச்சபையும் நம்ம குழப்பிக்கக்கூடாது. தேவாலயம்ன்றது யூதர்களுக்காக ஏரோது கட்டின தேவாலயம் அன்றைக்கி இருந்துச்சு. ஆனால் கிறிஸ்தவ திருச்சபை இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. இந்த பிலிப்பு பட்டணத்தில் திருச்சபை இருந்துச்சா? எபேசு பட்டணத்தில் திருச்சபை இருந்துச்சா? எபேசு பட்டணம் திருச்சபைன்னு சொல்கிறது அந்த காங்கிரிகேஷனை சொல்கிறோம். அந்த மக்களை எங்கே கூடினாங்களோ அதுதான் சபை. உண்மைதான். இன்றைக்கி கூட நம்ம இங்கே கூடுறோம், இது சபை. ஏதோ இன்றைக்கி ஒரு ரிப்பேர் ஒர்க் நடக்குது, ஏதோ ஒரு சரி செய்ய விரும்புகிறோம், ஏதோ நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆக விரும்புகிறோம், அதனால் ஒரு சின்ன ஒரு ஹாலை நம்ம புக் பண்ணி அங்கே நடத்துகிறோன்னா அதுதான் சபை. நம்ம எங்கே கூடி வரோமோ அதுதான் சபை. அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டில், தென்னிந்தியாவில் இதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு பிளேஸ் வந்து ஒதுக்கி கட்டியிருந்தாங்க. அப்போ எந்த அளவுக்கு இங்கே வந்து அந்த கொள்கையில், அந்த காரியத்தில் அவங்க ஒரு ஈடுபாடோடு இருந்திருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து பிடிமானத்தோடு இருந்திருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஐரோப்பாவில் சுவிசேஷம் உள்ள போது அந்த கதவு தான் பிலிப்பு பட்டணம். முதல் பட்டணம் ஐரோப்பாவில் சுவிசேஷம் போன முதல் பட்டணம் பிலிப்பு பட்டணம். அந்த ஜனங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அவங்க ரொம்ப பேட்ரியாட்டிக், அதாவது தேசப்பற்று மிக்கவர்கள். அதாவது அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்த பேரரசாகிய ரோம பேரரசின் ரொம்ப தீவிரமான ஆதரவாளர்களாக, தீவிரமான ஒரு மக்களாக இருந்தாங்க. 42களில் அகஸ்டஸ் காலத்தில் தான் வந்து அகஸ்து ராயன்ட்டு வேதத்தில் போட்டிருக்கல, அந்த அகஸ்டஸ் காலத்தில் தான் இந்த பிலிப்பு பட்டணம் வந்து ரொம்ப வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. இது இன்னொன்று என்னென்னா, இது வந்து அந்த சில்க் ரோடுன்னு சொல்லுவாங்க. ரோமையும் சீனாவையும் இழைக்கிற அந்த சில்க் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த சில்க் ரோடில் இல்லாத ஒரு பட்டணம். அதனால் ரொம்ப பரபரப்பாக இருக்காது, ரொம்ப இதாக இருக்காது. ஆனால் நிறையா செல்வ செழிப்பான பட்டணம். இதை குறித்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம். முதல் செய்திகள்லேருந்து நம்ம இந்த பட்டணத்தை குறித்து நிறையா பார்த்துருக்குறோம். ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இருந்த பட்டணம். அதனால் வந்து ரொம்ப தேசப்பற்று மிக்க பட்டணம். அதனால தான் இங்கே வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர்ன்ற அறிவிக்கும் பொழுது, அது எப்படி நீ சொல்லலாம், நாங்கள் வந்து ராயனை தான் ஆண்டவர், ஏன்னா அதான் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. ரோம பட்டணத்தின், அதாவது ரோம தேசத்தின் குடியுரிமையை பெற்றுக்கொள்ளணும். அந்த குடியுரிமையை நம்ம தக்க வச்சுக்கணுன்னா நம்ம என்னன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு நீதிபதி மாதிரி ஒரு அதிகாரி வந்து உட்காந்துருவார். அவருக்கு நம்ம அவர்கிட்ட ஒவ்வொரு ஃபேமிலியாக என்ன பண்ணணும், சைன் பண்ணி, அதாவது சைனிங் அத்தாரிட்டி மாதிரி அவங்க உட்காந்துருவாங்க. நம்ம அதை ஒத்துக்கணும். சீசரை நான் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன்னு ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிட்டால் தான் அந்த ரோம குடியுரிமையை நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இதுக்கு யூதர்களுக்கு சில விதிவிலக்குகள் இருந்துச்சு. இதெல்லாம் நான் நிறையா பார்த்துட்டோம். அதுக்குள்ள ரொம்ப டீப்பாக போக விரும்பலை. இப்போ இந்த ஜனங்க இந்த சீசரை நான் ஆண்டவராக ஏற்றுக்கல, அவர் ராஜாவாக நான் ஏற்றுக்கிறேன், இந்த ராஜாக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த ராஜா நல்லா இருக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். ஆனால் எனக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, எனக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஒரு தெளிவான முடிவு எடுத்தாங்க. அதனால் அவங்க தங்களுடைய குடியுரிமையின் ஸ்லாக்கியங்களை, பாக்கியங்களை, சலுகைகளை, வரி சலுகைகள் எல்லாவற்றையும் இழந்து போனாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் 10 வருஷம் ஆயிடுச்சு. இவர் வந்து இந்த சபையை நேரில் பார்த்து 10 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பல்வேறு மிஷினரி பயணங்களுக்கு இவர் வந்து போயிட்டார், நிறையா காரியங்கள் போயிட்டார். குறிப்பாக இந்த நிருபம் எழுதப்பட்ட காலம், இந்த ஆசிரியர் வந்து வீட்டு சிறையில் இருக்கிறாரு. அது ஏன்றதை நம்ம பார்த்துருக்குறோம். அந்த வீட்டு சிறைக்கு வரும்பொழுதும் பல்வேறு உபத்திரவங்கள், எருசலேமில் மிகப்பெரிய ஒரு உபத்திரவத்திற்கு உள்ளாக அவர் வந்து சந்தித்து தான் இந்த இதுக்கு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடல் பிரயாணம் எப்படி இருந்துச்சு, அந்த மத்திய தரைக்கடலில் அந்த பிரயாணம் எப்படி இருந்துச்சுன்றதை நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பீங்க. இதெல்லாம் சொல்லும்போது அப்படியே இது எதுக்கு மறுபடியும் சொல்கிறோன்னா அப்படியே ரீகலெக்ட் ஆகிட்டே இருக்கணும். இது ஏன்னா அடுத்த வாரத்துலேருந்து நம்ம வேறு ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ இந்த வாரம் தான் இது கடைசியாக பார்க்குறோம்.
அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது, இதை ரீகலெக்ட் ஆகணும். இதெல்லாம் மைண்டில் என்றைக்கு யார் கேட்டாலும் அப்படியே அந்த சரி அந்த பின்னணியோடு கூட அந்த வசனத்தை வாசிக்கிறது நல்லது. இந்த பின்னணி அப்படியே பேக்ரவுண்ட் இருக்கணும் மைண்டில். அப்போ வசனம் வந்து இன்னும் நல்லா நமக்கு அந்த கருத்தோடு புரியும், அதோடைய பின்னணியோடு கூட நமக்கு அதெல்லாம் புரியும். அப்போ அந்த மத்திய தரைக்கடல் வழியாக அவரோட பிரயாணம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். கடைசியாக அவர் வந்து ஒரு தீவில் மாட்டிக்கிறாங்க. அந்த தீவுலேயும் எப்படிப்பட்ட விஷப்பூச்சியிலேருந்து அவர் தப்பிச்சார். திருப்பியும் இந்த வீட்டு சிறையின் அனுபவம் எவ்வளோ ஒரு கொடிதான அனுபவம், இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் கேள்விப்பட்டு இந்த ஜனங்க வந்து இவருக்கு சில காணிக்கைகளை எப்பா பிரார்த்தித்துட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. அதை பெற்றுக்கொள்கிறாரு. அவங்களுக்கு அந்த எப்பா பிரார்த்தித்துட்ட இந்த நிருபத்தை எழுதி அனுப்புகிறார். இதுதான் அதோடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். அப்போ ஒரு கடினமான காலகட்டத்தில் இது எழுதினவரும் இருக்கிறாரு, கடினமான காலகட்டத்தில் இதில் பெற்றுக்கொண்டவங்களும் இருக்கிறாங்க. புரியுதா நான் சொல்கிறது? கடினமான காலகட்டத்தில் ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷனில் எழுதினவரும் இருக்கிறாரு, அதே மாதிரி ரொம்ப கடினமான காலகட்டத்தில் இந்த நிருபத்தை பெற்றுக்கொண்ட அந்த மக்களும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நிருபத்தினுடைய தீம் என்னன்னு பார்த்தா, என்னது இந்த நிருபத்தினுடைய தீமு? இத்தனை வாரம் பிரசங்க சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, இதுதான் தீம். எப்போ சந்தோஷமாக இருக்கணும்? நீங்கள் உங்கள் ஜபம்லாம் கேட்கப்பட்டுருச்சு, நீங்கள் விடுதலையாக இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு வழிவாசல் திறந்துருச்சு, நீங்கள் கிறிஸ்தவங்க அப்படின்னா எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்குது இந்த காலகட்டம், இந்த எழுதப்பட்ட காலகட்டம். நம்ம காலகட்டமே அப்படி இல்லை, சரியா? ஆனால் இவர் சொல்கிறாரு சந்தோஷமாக இருங்கன்றார். 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, 4ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் சொல்கிறாரு சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். அதாவது கட்டளையாக சொல்கிறாரு. அது வந்து ஒரு கட்டளை, அட்வைஸ் கிடையாது. சந்தோஷமாக இருங்கப்பா, அட்வைஸ் கிடையாது, சந்தோஷமாக இருங்க அப்படின்ட்டு கட்டளை கொடுக்குறாரு. சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்படி. ஏன்? அதுக்கெலாம் நம்ம பார்த்துட்டோம், அந்த செய்தியெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். தெரியலனா மறுபடியும் போயிட்டு அதை போய் பாருங்கள். அப்போ ஒரு கட்டளையாக கொடுக்குறாரு, சந்தோஷமாக இருங்க. சூழ்நிலை எப்படி வேணால் இருந்துட்டு போகுது, எது வேணால் இருக்கட்டும். கிட்டத்தட்ட 10 காரணம் சொன்னேன்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக இருக்க வேண்டிய காரணங்கள் 10 காரணங்கள் நம்ம பார்த்தோம், எதுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கணும். இப்போ எப்படி நம்ம மன அமைதியை காத்துக்கொள்வது, சரியானபடி ஜெபிக்கணும், சரியானபடி சிந்திக்கணும், சரியானபடி வாழணும், மன ரம்மியமாக இருக்கணும். அப்போ இதெல்லாம் வந்து நிறையா காரியங்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கு எழுத ஆரம்பித்து அந்த நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டே வந்து அதனுடைய மகுடமாக இந்த வசனத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலேயே நிறைவாக்குவார். இப்போ இந்த பெற்றுக்கொண்ட மக்களுடைய மனநிலை, அவங்களோட வாழ்க்கை, இது எழுதினவருடைய மனநிலை, அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் நமக்கு புரியுது. இப்போ இந்த பின்னணியத்தோடு கூட இப்போ இந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, என் தேவன், இது வந்து நம்ம அந்த எபிரேயரில் சொல்லியிருக்கேன் நிறையா முறை, நம்முடைய நாமோ அப்படின்ட்டு நம்மளை சேர்த்து அந்த ஆசிரியர் சொல்வார். அந்த எழுதினதை வாசிக்கின்ற மக்களும் எழுதுகிற அவரையும் நம்மை, நாமோ, நம்முடைய அப்படின்ற வார்த்தை அதிகமாக வந்திருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். இங்கேயும் இவரும் அதே மாதிரி தான். இங்கே இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமது அப்படின்ற வார்த்தை, இப்போ கடைசியாக கூட நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய, நான், அதாவது இது மாதிரி சேர்க்கிற வார்த்தைகள் நிறையா இருக்குது. நிறையா காரியங்கள் இந்த நிருபத்திலையும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல என் தேவன் ஏன் அவர் சொல்லணும், என் தேவன் அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, இவருடைய சூழ்நிலை கஷ்டமாக இருக்குது, வீட்டு சிறையில் இருக்கிறாரு. சில பேர் என்ன பண்ணுறாங்களா, சந்தோஷப்பட்டாங்களாம், இவர் ஜெயிலில் மாட்டிக்கிட்டாருன்றதுனாலே சந்தோஷப்பட்டாங்களாம். அது ஏன்றதை நம்ம அந்த முதல் செய்திகளில் முதல் சாப்டரில் வாசிக்கும் போது நம்ம பார்த்துருக்குறோம். கஷ்டத்தில் இருக்கிறாரு, ஆனால் தீமையை நன்மையாய் கர்த்தர் மாற்றினார். இது வந்து ஆப்டிமிசம் கிடையாது. மறுபடியும் சொல்லிடுறேன், ஆப்டிமிசம் கிடையாது. விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது நிறையா நேரத்தில் இந்த டிபேட்ஸு, சில காரியங்கள் வந்து பேசக்கூடிய சூழ்நிலை, அந்த வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அப்போ பேசும்போது நாங்கள் பொதுவாக நம்ம இந்த ஆப்டிமிசம்னு சொல்கிறது தானே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு கருத்து வருது. ஆப்டிமிசமுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது மாதிரி விசுவாசத்துக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன, நீ வந்து எதை ஆகணும்னு நினைக்கிறியோ அதை மனசில் நினச்சிக்கிட்டே இரு,
அதையே நினச்சிக்கிட்டே இரு. நான் வந்து கலெக்டர் ஆவேன், நான் கலெக்டர் ஆவேன் நினச்சிக்கிட்டே இரு. நீ ஒரு நாள் கண்டிப்பாக கலெக்டர் ஆகிடுவேன். இந்த பிரபஞ்சம் உனக்கு உதவி செய்யும். இது வந்து மேனிஃபெஸ்டேஷன், இது வந்து ஒரு டீச்சிங், இது வந்து ஒரு உபதேசம், இது வந்து ஒரு ஒரு வகையான ஒரு போதனை, ஒரு போதிக்கிறாங்க. இது நல்லதா கெட்டதா சரியா தவறா அது நமக்கு தேவையே இல்லை. நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது கிடையாது. இது விசுவாசம். மேனிஃபெஸ்டேஷன் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இந்த வார்த்தைலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேனிஃபெஸ்டேஷன் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸ் அந்த வார்த்தைகள். இன்றைக்கி நிறையா அந்த உலகத்தில் மேனிஃபெஸ்டேஷன்றது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. மேனிஃபெஸ்டேஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, சிம்பிளாக சொல்லிடுறேன், ரொம்ப அதை பற்றி டீப்பெல்லாம் போல, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு பையன் நினைக்கிறான், அதையே நினச்சிக்கிட்டே இருக்கிறான். டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், நான் டாக்டராக தான் ஆவேன் அப்படின்ட்டு மறுபடியும் நினைக்கிறான். அவன் என்ன பண்ணுவான்? காலைல யாரும் அவனை எழுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவன் நினச்சிட்டே இருக்கான், டாக்டர் ஆகணும்னா நான் வந்து என்ன பண்ணணும், இப்போ 6ஆம் கிளாஸில் ஒழுங்காக மார்க் வாங்கணும், நல்லா படிக்கணும், அடிப்படை கல்வியை நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும், நல்லா மார்க் வாங்கி நல்லா படிக்கணும். அப்போ +2 வரைக்கும் நல்லா படிக்கணும், அப்போ நல்லா மார்க் வாங்கணும், திருப்பி நீட் எக்ஸாமில் நல்லா இது பண்ணணும். அப்போ அந்த பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அவனுக்கு ஒரு உந்து விசை ஏற்படுத்துறதுக்கு அவன் யோசித்து அவன் வந்து என்ன பண்ணுறான், அதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கான், அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அதுக்கு நோக்கி போகிறதுக்கு அவனுக்கு அது ஒரு உந்து சக்தியாக இருக்குது. இது மேனிஃபெஸ்டேஷன். கடைசியாக வந்து என்ன பண்ணுறான், அவன் டாக்டருக்கு படிக்க ஆரம்பிக்கிறான், டாக்டராக மாறுறான். மேனிஃபெஸ்டேஷன் இதான் சொல்லுது, நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதை நினச்சிக்கோ. அது வந்து அது என்ன பண்ணும், அது ஒரு வகையில் ஒரு நல்ல விஷயந்தான். நீங்கள் ஒரு டார்கெட், நம்ம கூட அதை சொல்கிறோம், நல்ல ஒரு பெரிய ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க, அப்போ அது வந்து உங்களை நல்ல ஒரு வழி நடத்தும் அப்படின்னு நான் சொல்கிறோம். இது ஆனால் விசுவாசம் மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது. விசுவாசம் வந்து அது ஒரு சப்ஸ்டான்ஸ், எவிடன்ஸ்னு சொல்லியிருக்கேன். இன்னொன்று விசுவாசன்றது ஒரு ஆற்றல். விசுவாசம்ன்றது நம்மை மீறிய ஒரு ஆற்றல். நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னும் பொழுது நான் அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணுறேன், தப்பு கிடையாது. அது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கும், ஜெயம் கர்த்தர் ஆகணும். நம்ம பார்த்து நம்ம செய்யணும், நம்ம என்ன ஆக விரும்புகிறோமோ அதுக்கேற்ற ஒரு உழைப்பு நம்ம போடணும். அந்த உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அந்த உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கும், ஜெயம் கர்த்தரால் வரும். விதையை நீங்கள் போடணும், கர்த்தர் விளைச்சலை தருவார், அதை விசுவாசிக்கணும். அப்படி. ஆனால் விசுவாசன்றது அது வந்து ஒரு ஆற்றல், அது ஒரு சக்தி, அது ஒரு பலன், அது வந்து ஒரு விஷயத்தில் ஒரு விதத்தில் கிரியை செய்யுது. சரியா? அப்படிலாம் இருக்குது. இப்போ இது மாதிரி தான் வந்து இது வந்து ஆப்டிமிசம் பேசுகிற சப்ஜெக்ட் கிடையாது, அந்த மாதிரி சப்ஜெக்ட் கிடையாது. தீமையில் நன்மை காண்பது. ஒரு ட்ரெயின் விபத்தில் 300 பேர் இறந்துருப்பாங்க. 300 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா பரவாயில்லப்பா, 3000 பேர் போன ட்ரெயினில் 300 பேர் இறந்துட்டாங்க, மீதி இருக்கவங்க தப்பிச்சிட்டாங்களே. தீமையில் நன்மை காண்பது அப்படி கிடையாது. இது கர்த்தர் தீமை தான், ஆனால் தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுறாரு. இவர் என்ன தீமை, இவர் வந்து வீட்டு சிறையில் இருக்கிறாரு, அரண்மனை காவலில் இருக்கிறாரு. ஆனால் அந்த அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு கர்த்தர் வந்து இவரை பயன்படுத்துகிறார். ஏன்னா அங்கே இருக்கிற மன்னன் யாருன்னா சைக்கோபேத். அவன் நீரோ எந்த நேரத்தில் என்ன செய்வானே தெரியாது, ரொம்ப கொடுமையாக ஜனங்களை தண்டிப்பான். அவன் ஒரு காரியத்தை நினைக்கிறான், அந்த காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு தன்னுடைய சொந்த ஜனங்க பாடுபட்டாலும், தன் சொந்த ஜனங்க அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் ஆசை நிறைவேறணும், நான் என்ன நினச்சேனோ அதை நிறைவேறணும் அப்படின்ற நினைக்கிற ஒரு மன்னன் அந்த நீரோ மன்னன். அப்போ வந்து அந்த அரண்மனைக்குள்ளே அந்த நீரோ மன்னனால் நிறைய பாதிப்புகள் இருக்கும். அவன் வந்து ஒரு நல்ல மன்னன் கிடையாது, அப்போ நிறைய பாதிப்புகள் இருந்திருக்கும். ஏன்னா இப்போ நான் சொல்லியிருக்கேன், பவுல் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஒரு சங்கிலியில் கட்டப்பட்டு ஆப்போசிட்டில் இன்னொரு எலைட் காட், அந்த இம்பீரியல் காட் வந்து அவன் இன்னொரு கையில் அவர் கையில் சங்கிலி இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் டியூட்டிக்கு வந்திருக்கிறார். ஒரு நாளைக்கு 4 பேர் இது மாதிரி பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு அந்த ஷிஃப்ட்டில் வருவாங்க. அப்போ அந்த கோவத்தெல்லாம் இவர்கிட்ட தான், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை இவர்கிட்ட காமிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இவர் வந்து சுவிசேஷத்தை சொல்கிறாரு. என்ன சுவிசேஷம் சொல்கிறாரு, அவர் வந்தவங்க கோவத்தில் எதாவது அடிச்சிருக்கலாம், அது பண்ணியிருக்கலாம், தகாத வார்த்தைகளை பேசியிருக்கலாம். ஆனால் இவர் எல்லாம் வாங்கிட்டு என்ன சொல்கிறாரு, ஒரு கட்டத்துக்குள்ள கவலைப்படாத, கடவுள் இருக்கிறாரு. இப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது இந்த சுவிசேஷம் வந்து ஒரு பெரிய மன அமைதியை தரும். நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? சுவிசேஷம் வந்து ஒரு பெரிய மன அமைதி தரும். எவ்வளோ பெரிய தீமை அவனை இருந்துட்டு போட்டோம், ரட்சிப்புன்றது ஒரு பெரிய அமைதியை தரும், பெரிய சந்தோஷத்தை தரும். அப்போ இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, மீட்பின் சந்தோஷத்தை, சுவிசேஷம் தருகின்ற அந்த மன அமைதியை பெற்றுக்கொண்டது ஜனங்க இந்த அரண்மனையில் அந்த அமைதியை கொடுக்கறதுக்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். தீமையிலே கர்த்தர் நன்மையாய் மாற்றிட்டு இருக்கிறார். இப்பெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன். அதான் சொல்கிறேன், அரண்மனையில் இருக்கிற யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறாங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அரண்மனையில், வாழ்த்துதல் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதனுடைய மணி மகுடமாக என்ன சொல்கிறாரு, என் தேவன்
நானும் கஷ்டத்தில் இருந்தேன், ஆனால் என்னுடைய கஷ்டத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, நன்மையாக மாற்றிட்டு இருக்கிறாரு. இப்போ நீயும் கஷ்டத்தில் தான் இருக்க, ஆனால் உன் கஷ்டத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், நன்மையாக மாற்றுவார். நீ அனுபவிக்கிற கஷ்டத்திலிருந்தே கர்த்தர் ஒரு நன்மையை கொடுப்பாரு. அதுதான் என் தேவன் சொல்கிறதுக்கான அர்த்தம். என் வாழ்க்கையில் நான் ஒரு விதத்தில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில் நான் ஒரு விஷயத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கை ஒரு விதத்தில் போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இப்போ உங்கள் வாழ்க்கையும் மாறும், உங்களாலே இதை பெற்றுக்கொள்ள முடியும். என் தேவன் அப்படின்னும் பொழுது இது வந்து நான் பெரிய ஆள், நான் வந்து கர்த்தருக்கு கடவுளுக்கு கொஞ்சம் நெருக்கமானவன், நீ கடவுளுக்கு கொஞ்சம் தூரமானவன் அப்படி சொல்கிறதுக்கு கிடையாது. இது வந்து பிரித்து காமிக்கல. என் தேவன் அப்படின்னும் பொழுது நீ வந்து ஒரு கல் தள்ளி, நான் கொஞ்சம் கிட்ட, அப்படி கிடையாது. அப்படி ஒரு மனப்பான்மையில் இது சொல்லலை. அவர் சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் இப்போது நான் ஒரு கடினமான காலகட்டத்தில் இருக்கிறேன்ட்டு எல்லாருமே பார்க்குறீங்க, உண்மைதான். ஆனால் அந்த கடினமான காலகட்டத்திலே கர்த்தர் நன்மையாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த அரண்மனைக்குள்ள சுவிசேஷம் போகும்படி கர்த்தர் செய்கிறாரு. ஏன்னா பவுலை போல ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிற மனுஷன் இன்ன வரைக்கும் யாரும் பிறக்கல. அவரை மாதிரி சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு சுவிசேஷகன் யாரும் கிடையாது. அவரை மாதிரி சபைகளை ஸ்தாபித்த ஒரு அப்போஸ்தலன் கிடையாது. அவரை மாதிரி தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசி யாரும் இருக்க முடியாது. அவரை மாதிரி வேத வசனத்தை போதிக்கக்கூடிய ஒரு போதகன் யாரும் கிடையாது. நான் அது உறுதியாக நம்புகிறேன். ரொம்ப பெஸ்ட்டு அந்த மனுஷன், சுவிசேஷத்தை அறிவிக்கிறது அவர் தான் பெஸ்ட்டு. அந்த அரண்மனைக்குள்ளே சுவிசேஷம் போனால் இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஆளாக உள்ளே போட்டால் தான் முடியும். அவருக்கு வந்து கிரேக்க தத்துவ ஞானங்கள் தெரியும். ஏன்னா வந்து அந்த அரிஸ்டாட்டில் இவங்களுடைய லைனேஜில் நிறையா காரியங்கள் அந்த இதெல்லாம் படித்த வந்தவர் தான் இவர். கமாலியலின் பாதத்தறிக்கை வந்து உட்காந்து படித்தவர்ன்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ தத்துவ ஞானங்கள் தெரியும். இது ரோம குடியுரிமையை பெற்றிருந்தவர். அப்போ அந்த ஜியாகிரபிக்கலாக அதோடைய பிரம்மாண்டம் அவருக்கு தெரியும், அதனுடைய ஸ்லாக்கியங்களை அனுபவித்தவர். அப்போ கலாச்சாரம் பூகோள ரீதியான சில காரியங்கள் அவருக்கு நிறையா விஷயம் தெரிஞ்சதுனால அது கேப்பபிள். அப்போ சில காரியங்கள் வந்து அவங்க செவி கொடுத்து கேட்கணுன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கணும் இல்லை. கர்த்தர் அதனால தான் ஊழியத்தில் அழைக்கும் பொழுது எந்த பகுதியில் மிஷினரி அனுப்புகிறாரோ அதுக்கு சில கேப்பபிளை கொடுக்குறாரு. இயற்கையாகவே அப்படி வந்துடும். நம்ம ஊழியத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வசதியான இடத்துல கர்த்தர் கொடுக்குறாரு. நம்ம இயல்பாக நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செய்வார். சில பேருக்கு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி செய்வாங்க, ஆசையாக இருக்கும், ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சில பேர் அது இயல்பாக செய்வாங்க, நல்லா அதை செய்வாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அந்த அழைப்பை நம்ம அந்த வழியில் நடத்துகிற. இப்போ இங்கே வந்து அரண்மனைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பர்சனை கொண்டு போயிட்டு உள்ளே லாக் பண்ணிட்டாரு. இப்போ இவர் சொல்கிறாரு, இப்போ உலகத்தின் பார்வையில் கஷ்டமாக இருக்கிறேன், ஆனால் இதில் கர்த்தர் ஒரு நன்மையை வச்சுருக்கிறாரு, பெரிய நன்மையை வச்சுருக்கிறாரு. அதே போல் என் தேவன் உங்களையும் நடத்துவார். நீ கஷ்டத்தில் தான் இருக்கீங்க, கவலைப்படாதீங்க, உங்கள் கஷ்டம் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். இவர் இதுலேருந்து ரிலீஸ் ஆகிறார். திருப்பியும் அரெஸ்ட் பண்ணி திருப்பியும் அவரை வந்து சிறைச்சேதம் பண்ணி இது பண்ணுறாங்க, அவரை வந்து கொலை செய்கிறாங்க. அது வந்து வேறு சிறை. இதுக்கப்புறம் வந்து இது போதக நிருபங்கள்லாம் எழுதிட்டு தான் அது. ஆனால் இந்த நிருபத்தை எழுதிட்டு இதெல்லாம் எழுதிட்டு அவர் ரிலீஸ் ஆகிறார். இதை தான் அவர் அந்த 2ஆம் அதிகாரத்தில் நான் ரிலீஸ் ஆயிடுவேன்றதை அவர் நம்பிக்கையாக சொல்கிறாரு. அந்த நம்பிக்கை நிச்சயமாக நடக்குது. அப்போ இந்த வசனம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார்ன்ற இந்த வசனம் நமக்கு வந்து ஒரு 7 சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குது. 7 சத்தியங்கள். கர்த்தர் நம்மை நிறைவாய் நடத்துகிற தேவன். கர்த்தருடைய குணமே அதுதான். ஏதேன் தோட்டத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க? 2 பேர், ஆதாம் ஏவாள் 2 பேர். ஆனால் எத்தனை ஆறு ஓடிச்சு? எவ்வளோ பெரிய 2 பேருக்கு ஒரு பக்கெட் தண்ணி போதாதா? ஒரு குடம் தண்ணி பார்த்தாதா? இது என்ன கர்த்தர் அப்படிப்பட்ட ஆண்டவர் கிடையாது. நம்ம ஆண்டவர் வந்து நிறைவாய் நடத்துகிற தேவர். என்ன 2 பேருக்கு 4 பெரிய நதிகளா? எதுக்கு அதெல்லாம்? அங்கே 2 பேர் மட்டும் மேட்ரு கிடையாது. அந்த 2 பேர் வாழணும்னா அவங்களுக்கு ஒரு சும்மா ஒன்று வீட்டில் அவங்களுக்கு சில வேலைகளை கொடுத்துரு, பண்படுத்து காத்துக்கோன்ட்டு ஒரு வேலையை கொடுத்துருக்குறாரு. அந்த வேலையை அவங்க செய்யணும், பண்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நீர் தேவை. அப்போ அந்த ப்ரொவிஷன் இருக்குது. இவங்களுக்கு வந்து சார்ந்து நிறைய ஜீவராசிகள் இருக்குது. அந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் தண்ணி வேணும். மரங்கள் இருக்குது, செடிகள் இருக்குது, அந்த தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி வேணும். அங்கே 2 பேருக்கு எதுக்கு 4 ஆறு அப்படின்னு கேட்கக்கூடாது. அங்கே இருக்கிற மொத்த பேருக்குமே அது என்ன ஆகுது? யூஸ் ஆகுது.
அப்போ அதே போல் தான் கர்த்தர் வந்து நம்மளை நிறைவாய் நடத்தணும்னா இது வந்து இந்த அபண்டன்ட் லைஃப்பை பற்றிலாம் நம்ம சில இதில் பேசுகிறது, அது சில இதில் மோசமாகவும் போயிடுது. இன்றைக்கி அதையே பேசிக்கிட்டு இருக்காங்க, அதையே இது பண்ணி அது சில விஷயங்கள் டீவியேட் பண்ணி ஹைப்பர் கிரேஸாக போய் அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் தான் பிடிச்சிப்போம். ஒன்று கிருபையின் உபதேசிகள் அப்படின்னு ஒரு மூலையில் நின்றுப்போம், இன்னொன்று கிரியைகளை கொடுக்கின்ற நியாயப்பிரமாண உபதேசிகளாக ஒரு மூலையில் போய் நின்றுப்போம். ஏதாவது ஒரு மூலையில் போய் நின்றுக்கிறது, அதை கரெக்டான விஷயங்களை பகுத்து சரியாக ஒரு கரெக்டாக கொண்டு போகணுன்ற அந்த அறிவே இருக்காது, அந்த மாதிரி ஒரு யோசனையே இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு இதுவும் வராது. எதை சொல்லுதோ அதை. இந்த அபண்டன்ட் லைஃப்பை பற்றிலாம் பேசும்பொழுது சில நேரத்தில் சில பேர் சொல்லுவாங்க, எதுக்கு வந்து உனக்கு இவ்வளோ பெரிய இது, உனக்கு ஏன் இவ்வளோ ஆசீர்வாதம் கேட்குற? அது எனக்கான ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, என்னை சார்ந்த எல்லாருக்குமான ஆசீர்வாதம். கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமான ஆசீர்வாதம். அது உங்கள் உறவுகளுக்கான ஆசீர்வாதம், உங்கள் சுற்றத்திற்கான ஆசீர்வாதம், உங்கள் சபைக்கான ஆசீர்வாதம். அது தனி மனித ஆசீர்வாதம் கிடையாது, அது எல்லாருக்கும் சார்ந்தது. இப்படி அந்த பார்த்தா 2 பேர் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய நதிகளை கர்த்தர் கொடுத்தாரு. அப்போ கர்த்தருடைய இயல்பே அதான், கர்த்தர் எல்லாத்துலேயும் நிறைவாய் நடத்துகிறவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த சோலார் சிஸ்டத்தை பற்றி கடந்த ஒரு 2-3 நாளில் முன்னாடி பேசிகிட்டு இருந்தேன். இந்த ஸ்டார்ஸ் பற்றி, இந்த பிளாக் ஹோல்ஸ் பற்றி, இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸு, பல்சர் ஸ்டார்ஸு, மேக்னட்டார்ஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போது அதான் சொன்னேன், இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்குன தேவர் எல்லாவற்றும் பிரம்மாண்டத்தில் தான் கர்த்தர் செய்வார். ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர், அவரோட கேப்பபிலிட்டி அதுக்கு அளவே கிடையாது. இப்போ நம்ம பார்க்குறோம், அது எவ்வளோ ஒரு பிளானட் வந்து நொடிக்கு 720 முறை ஒரு நொடிக்கு 720 முறை சுற்றிருந்தான், அவ்வளோ வேகமாக சுற்றுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ பிரம்மாண்டங்களை வந்து உருவாக்குற தேவன் வந்து அவர் எவ்வளோ பிரம்மாண்டமானவர் அப்படின்றது நமக்கு புரியுது. அப்போ அதனால் நிறைவாய் நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன், அதில் நம்ம இதே கிடையாது. அதே மாதிரி நாம் ஏதோ ஒன்று சார்ந்ததை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க, இது வந்து என் வாழ்க்கை, என் உரிமை, நான் யாரையும் சார்ந்து வாழல, நான் எதை நம்பியும் இல்லை, இப்படிலாம் நிறைய பேசுவாங்க. நம்ம மூச்சு விட்றோன்னா காற்றை சார்ந்து இருக்கிறோம், நிற்கிறோன்னா பூமியை சார்ந்து நிற்கிறோம், இல்லை நான் யாரை நம்பி இல்லை. எங்கே நீ பறந்துக்கிட்டா நிற்கிற? ஏதோ ஒரு சப்போர்ட்டு, பூமின்ற சப்போர்ட்டில் நிற்கிறோம், சுவாசிக்கிறோம், ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்குல்ல. அப்போ இங்கே வந்து நிறைவாய் நடத்துகிறார் அப்படின்னா கர்த்தர் வந்து எதன் மூலமோ கர்த்தர் நம்மளை நிறைவாக நடத்துகிறார். எதை வச்சாவது கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிறைவாக நடத்துவார். இங்கே நமக்கு ஒரு 7 சத்தியங்கள் கடகட நம்ம பார்த்துருவோம். 7 சத்தியங்கள். முதலாவது, கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கான ஆதாரம், சோர்ஸ். ஃபஸ்ட்டு முதல் என்ன அப்படின்னா, இந்த வசனம் நமக்கு 7 சத்தியங்கள், 7 நிஜங்களை கற்றுக் கொடுக்குது. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுலேருந்து நமக்கு புரிகிற முதல் காரியம் என்ன? தேவன் தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் அப்படின்றது நமக்கு புரியுது. தேவன் மாத்திரம்தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். தேவன் நமக்கு எல்லா காரியங்களையும் நம்மை நிறைவாய் நடத்துகிற தேவன் அப்படின்றது நமக்கு புரியுது. மத்திய 7ஆம் அதிகாரத்தில் 9 பார்த்தீங்கன்னா, உங்களில் எந்த மனுஷன் ஆகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்போ கர்த்தர் வந்து நமக்கு நிறைவான நன்மைகளை தர அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார், அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார், அவர் வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். அவர் தான் சோர்ஸ். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அப்போ அவர் தான் சோர்ஸ், நமக்கான நன்மைகளுக்கான சோர்ஸு அவர் தான். நம்ம ஆனால் சொல்லிடுவோம், நமக்கு ஏதாவது கடவுள் நன்மை, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நன்மை அனுபவிச்சிட்டா, நான் வந்து இவ்வளோ நன்மை செஞ்சேன், அவனுக்கு உதவி செஞ்சேன், இவனுக்கு உதவி செஞ்சேன், அவன் எனக்கு கோவப்படும் போது கூட நான் கோவப்படாமல் இருந்தேன், அவன் வந்து அது செய்யும்பொழுது நான் பதில் செய்யலை, நான் வந்து இவ்வளோ ஏழைங்களுக்கு உதவி செஞ்சுருக்கேன், அதனால் இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்ட்டுருவாங்க. ஏதோ வாழ்க்கையில் தீமை நடந்துச்சுன்னா ஏன் ஆண்டவர் என்னை இப்படி சோதிக்கிறாரோ தெரில அப்படின்ட்டு பேசும். அப்படிலாம் பேசக்கூடாது, அது மாதிரி நினைக்கவே கூடாது. அப்படி கர்த்தர் நன்மையை மாத்திரம் தருகிறவர். அப்போ ஆண்டவர் தான் நமக்கு சோர்ஸ் முதலாவது. அப்போ நம்முடைய வற்றாத ஆதாரம், அதுதான் சரியான ஒரு டாப்பிக்காக இருக்கும். வற்றாத ஆதாரம், ஆண்டவர் தான் நம்முடைய வற்றாத ஆதாரம்.
ஆண்டவர். முதலாவது. ரெண்டாவது, இந்த வசனம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்லும் பொழுது இது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, இது வந்து ஒரு ஷியூர்னஸ், ஒரு உறுதியான நிச்சயத்தை கொடுக்குது. நிச்சயமாய் நிறைவாக்குவார். குறைவில் இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க, இதில் ஒரு நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவார், நிறைவாய் நடத்துவார். அந்த ஷியூர்னஸ். நீங்கள் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம சங்கீதத்தை குறித்ததான வேத பாடத்தில் நிறைய முறை சொல்லியிருக்கேன். நிச்சயம், நிச்சயமான உறுதியான வார்த்தை, உறுதியான நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை அப்படின்ற அந்த டேர்மை வந்து நான் அந்த சங்கீத வேத பாடங்களில் நான் மறுபடியும் நான் பயன்படுத்தியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சங்கீதங்கள் 23:1 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு உறுதியான நிச்சயமான வார்த்தை. 34ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. ஒரு நிச்சயமான உறுதியான ஒரு வார்த்தை அங்கே நம்ம பார்க்குறோம். 37ஆம் சங்கீதத்தில் 23:25 வாசித்து பார்த்தீங்கன்னா, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். மைக்கில் வாசி. கர்த்தர் தம் கையினால அவனை தாங்குகிறார். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஒரு உறுதியான, அது வந்து ஒரு ஷியூரான ஒரு டேர்மில் அதை நம்ம வாசிக்கணும். இந்த டேர்ம் ரொம்ப முக்கியம். அது காணலை, நான் அப்படிப்பட்ட விஷயத்தையே நான் பார்க்கல. அந்த சொல்லுலேயே அந்த உறுதி தெரியணும். அந்த அளவுக்கு அதை அப்படி வாசிக்கணும். 84:11 பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காது இரார். உறுதியான வார்த்தை, நிச்சயமான வார்த்தை. அதே போல் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார்ன்றது ஒரு உறுதியான வார்த்தை, நிச்சயமான வார்த்தை. அது வந்து ஒரு உறுதியான வார்த்தை, அதை நம்ம மறந்துடவே கூடாது. மூணாவது, இந்த வசனம் என்னத்தை சொல்லுது, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் பொழுது என்னத்தை சொல்லுதுன்னா, சஃபிஷியன்சி. ஃபஸ்ட்டு சோர்ஸ், வற்றாத ஆதாரம். ரெண்டாவது உறுதியான நிச்சயம் அப்படின்ற அந்த ஒரு நிஜத்தை காமிக்குது. ஃபஸ்ட்டு வற்றாத ஆதாரம்ன்ற நிஜத்தை காமிக்குது. தேவன் தான் நம்முடைய வற்றாத ஆதாரம்ன்ற நிஜத்தை காமிக்குது. தேவன் தான் நம்மளுடைய உறுதியான நிச்சயம், என்ற நிஜத்தை காமிக்குது. மூன்றாவது, தேவன் நமக்கு போதுமானவருக்கும் அதிகமானவர்ன்ற நிஜத்தை நமக்கு காமிக்குது. சஃபிஷியன்சி அப்படின்ட்டு சொல்லலாம். நிறைவாய் அப்படின்ற வார்த்தை வந்து என்னென்னா, பிளேரோசாய்ன்ற டேர்மை பயன்படுத்துகிறாங்க. இந்த பிளேரேயோ இதெல்லாம் நம்ம வந்து போர்டு வச்சே நான் நிறையா சொல்லி கொடுத்துருக்கேன். கிரேக்க வார்த்தைகளை போர்டு வச்சே நான் நிறையா காரியங்கள் நம்ம பார்த்துருக்குறோம், நிறையா பைபிள் ஸ்டடீஸில் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ ஃபில் டு த ஃபுல், நிறைவாய் அப்படின்னா தழும்ப போதுமானதுக்கும் அதிகமாக, அதான் அதுக்கு கம்ப்ளீட், ஃபுல்ஃபில், நிறைவாய். அது வந்து அப்படி சொல்லணும், நிறைவாய் நடத்துவார் அப்படின்ட்டு அதுலேயே வந்து ஒரு சோகம், ஒரு எங்கே நடத்துகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அவிசுவாசம் வாயத்தில் தெரியக்கூடாது. அதில் ஒரு நிச்சயம் தெரியணும், அதில் நிறைவு தெரியணும், கம்ப்ளீட், ஃபுல்ஃபில். அது வந்து ஒரு ஸ்டடி பைபிளில் சூப்பராக போட்டிருக்காங்க, ஃபில் டு த ஃபுல். அது அந்த டேர்ம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த அளவுக்கு நிறையணுமோ அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு நிறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாரா கர்த்தர், என்ன பண்ணுறாரா, நிறைவாய் நம்மை நடத்துகிறாராம். ஏதாவது ஒரு தேவையில்லை, எல்லா தேவைகளையும். இந்த வார்த்தை தான், இந்த வசனத்தில் இருக்கிற வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த நிறைவாய் அப்படின்றதுக்கு பிளெரோசாய் அப்படின்றது, பிளேரையோ அப்படின்ற வார்த்தையிலேருந்து வர அந்த பிளெரோசாய்க்கு ஃபில் டு த ஃபுல், நிறைவாய், எந்த அளவுக்கு நிறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிறைவாய் நடத்துகிறாரு. எல்லா நீட்ஸ், கைரியன், அதாவது கைரியன் அப்படின்னும் பொழுது எல்லா தேவைகளையும், ஏதோ ஒரு தேவையில்லை, ஏதோ இது மட்டும் இல்லை. இந்த ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா, இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கல்வி வரும். அந்த ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செல்வம் வரும். அந்த ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா, இந்த கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதார தேவை சந்திக்கப்படும். இந்த மாதாவை போய் பார்த்தீங்கன்னா இது நடக்கும். அந்த கடவுள் வந்து அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட். இந்த டாக்டருக்கு பிரித்து வச்சுட்டோம்ல, உடலில் இருக்க டாக்டருங்களை, நம்ம டாக்டர் தானே
கால் ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போய் கண்ணை காமிக்க முடியாது. அப்போ படிப்பு அதான் நம்முடைய அறிவு குறை உள்ளது, நம்முடைய புரிந்து கொள்ளுதலும் குறை உள்ளது. நிறைவானது வரும்போது குறைவுகள்லாம் மறைந்து போகும். அப்போ நம்ம ஒரு விதத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டாக நம்ம இருக்கிறோம். ஊழியத்தில் அதே போல் தான் கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் செய்ய அழைச்சிருக்கிறாரு. ஆனால் எதில் ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்பெஷலாக நம்ம இது பண்ணிக்கிறோம், இதுதான் என்னுடைய அழைப்புன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் ஒரு பாஸ்ட்டாக எல்லாத்தையும் செய்யணும். ஜனங்களை கரெக்டாக வழி நடத்துகிற ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கணும், சபைகளை ஸ்தாபிக்கிற ஒரு அப்போஸ்தலனாக இருக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கக்கூடியவனாக இருக்கணும், நல்ல வேத வசனத்தை போதிக்கக்கூடிய போதகனாக இருக்கணும், அப்போஸ்தலனாக இருக்கணும், மெய்ப்பனாக இருக்கணும். அப்போ எல்லாவற்றையும் நம்ம செய்யணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் எதில் ஒன்று என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அதிகமாக நம்ம கவனத்தை செலுத்துகிறோம். ஏன்னா நம்முடைய அறிவு குறை உள்ளது. ஆனால் ஆண்டவர் நிறைவானவர். இங்கே அது போல் ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு தேவைகளை சந்திக்கிறவர் இல்லை, எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர். அதான் இங்கே வருதுல, நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் அப்படின்ற இடத்துல எபிரேய வார்த்தை கைரியன் அப்படின்ற வார்த்தை வருது. கைரியன் அப்படின்னும் பொழுது ஆல் நீட்ஸ், எல்லா தேவைகளையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சந்திக்கிறாரு. எதன் அடிப்படையில் சந்திக்கிறாரு? ப்ளூட்டோஸ். 3 வார்த்தை, ஒன்று பிளெரோசாய், கைரியன், ப்ளூட்டோஸ். அப்படின்னா என்ன, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. யாருடைய ஐஸ்வர்யத்தின்படி? ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. அவருடைய ரிச்னஸ் எப்படி இருக்கு? சூரியனை பாருங்க, அதனுடைய பிரம்மாண்டத்தை பாருங்க, அதனுடைய ஆற்றலை பாருங்க. அந்த 2 ஹைட்ரஜன் ஒன்றா சேர்ந்து ஹீலியம் உருவாகுது. அப்புறம் 2 ஹீலியம் சேர்ந்து என்ன உருவாகுது? அந்த லைன் தெரியுமா? ஒரு என்னென்ன வருதுன்ட்டு ரொம்ப சயின்ஸ். குழம்பு உருவாகுதா? நெருப்பு குழம்பு உருவாகுதா? இல்லை, அது வந்து ஒவ்வொரு இதாக ஒன்று ஒன்றா என்ன ஆகிட்டுருக்கு, உருவாகிட்டு இருக்கு, ஒன்று ஒன்றா இதாகிருக்கு. அப்போ அது வந்து ஒரு பிரம்மாண்டமாக அதோடைய செயின் சைக்கிளாக போய்கிட்டு இருக்கு. இவ்வளோ நிறைவாய், இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாய், இவ்வளோ ஒரு ஆற்றலோடு கூட கர்த்தர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார், சர்வத்தையும் தாங்குகிறார். அதுக்கான சோர்ஸ் அவர் தான், அதுக்கான ஆதாரம் அவர் தான், அதை தாங்குகிறவர் அவர் தான். இந்த நீங்கள் காண்கிற எல்லா சூரிய சந்திர நட்சத்திரங்களை தாங்குகிறவர் ஆண்டவருடைய பலன். இதை விசுவாசிக்கிறீங்களா? அது விசுவாசிக்கிறீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத மட்டும் ஆண்டவர் சந்திக்க மாட்டார். ஏன் அதையும் விசுவாசிக்க முடியல? இல்லை, விசுவாசிக்கணும். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். அப்போ இந்த 3 காரியம், இந்த 3ஆவதுல 3 காரியம் இருக்குது. 3ஆவது என்னது? கர்த்தர் நம்முடைய சஃபிஷியன்சி, அதாவது போதுமானவருக்கும் அதிகமானவர் அப்படின்றது அந்த நிஜம் நமக்கு புரியுது. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது? நிறைவாய் அப்படின்னும் பொழுது ஃபில் டு த ஃபுல், எந்த அளவுக்கு நிறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிறைவாய் நடத்துகிறாரு. எதை? நம்முடைய எல்லா தேவைகளையும். எதன் அடிப்படையில்? நம்ம அறிவியல் என்ன சொல்லுது? எல்லாத்தையும் கேள்வி கேட்க சொல்லுது. இல்லை, அதானே, கேள்வி கேட்கணும். பகுத்தறிவை தானே சொல்லுது. வசனம் நம்மளை பகுத்தறிவு உள்ளவர்களாக இருங்கன்னு தானே சொல்லுது. அப்போ நிறைவாய் நடத்துவார்னா எப்படி, ஏன், எதன் அடிப்படையில் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம்ல. இந்த கேள்விக்கான பதில் இங்கே இருக்குது பாருங்கள். நிறைவாய் அப்படின்போது எந்த அளவுக்கு நிறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிறைவாய் நடத்துகிறாரு. 1ஆவது. 2ஆவது, எல்லா தேவைகளையும். உங்களுக்கு ஞானம் பற்றாக்குறையா, ஞானத்தை கொடுக்குறாரு. செல்வம் பற்றாக்குறையா, செல்வத்தை கொடுக்குறாரு. உங்களுக்கு அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிறதற்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லா தேவைகளையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? சந்திக்கிறாரு. 3ஆவது, எதன் அடிப்படையில்? தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் அடிப்படையில். அது வத்தி போகுமா? நன்மையான எந்த ஈவும் பூர்வமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகிறது, அதுக்கு குறைவே இருக்காது. ஏன் பூமியிலன்னா பூமி வந்து குறை உள்ளது. இன்றைக்கி ஆயில்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், அது தீந்து போயிடும். நம்ம மாற்று எரிசக்திக்கு நம்ம ட்ராவல் பண்ணோம், ஏன்னா இதில் இருக்கிற ஆற்றல் குறைஞ்சி போயிடும்னு சொல்கிறோம். இங்கே நம்ம காணக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு குறைவு இருக்குது. இங்கே பரத்திலிருந்து வருகிறதுக்கு குறைவே இல்லை. அப்போ எல்லா தேவைகளையும் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்மை நிறைவாய் நடத்துகிறவர். சஃபிஷியன்சி, அதாவது போதுமானவருக்கும் அதிகமானவர் அப்படின்ற நிஜத்தை நமக்கு காட்டுகிறவர். 4ஆவது, சப்ளை. ஆண்டவர் தான் நமக்கு ப்ரொவைடர், அவர் தான் நமக்கு சப்ளையர்.
அவர் தான் நமக்கு இந்த தேவைகளை தருகிறவர். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்போது ஆண்டவர் நமக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். சங்கீதக்காரன் அடிக்கடி சொல்வார்ல, கர்த்தாவே எனக்கு பலன் தாங்க அப்படின்ல, ஆண்டவரே நீரே என் பலன், நீரே என் கேடயம். ஆண்டவர் கேடயமாக இருக்கும்போது அவரை தாண்டி ஏதாவது ஒரு அன்பு தாக்குமா? அவரை தாண்டி ஏதாவது ஒரு ஆபத்து நம்ம கிட்ட வருமா? ஆண்டவரை மிஞ்சிக்கிட்டு ஒரு ஆபத்து வந்துருமா? நம்மளை வராது. ஆண்டவர் மிஞ்சி ஒரு பலன் நமக்கு இருக்குமா? அதனால் சூப்பர் ஜெபம். அது ஜெபம் பண்ணும்போது ஜாக்கிரதையாக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு பலன் தாங்கன்னு சொல்கிறதோட, ஆண்டவரே நீர் தான் ஆண்டவரே என் பலன், பொறுப்பு தூக்கி அவர்கிட்ட கொடுத்துருங்க. நான் அடிக்கடி சொல்வேன், சேரை, இந்த ஓனர் சேரை அவர்கிட்ட கொடுத்துருங்க. வீட்டின் தலைவர், ஐயோ இந்த பாரத்தை, கடன் பாரத்தை நான் எப்படி சுமக்கிறேன், என் பிள்ளைங்களை எப்படி நான் வளர்க்க போகிறேன், எப்படி இந்த இதை நான் செய்ய போகிறேன், தூக்கி தலையில் வச்சுக்காதீங்க. அவர் தாமே விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் யாவற்றையும் நமக்கு பர்மிஷனே கொடுத்துட்டாரு. இந்தா நீ ஏன் தூக்கிட்டு இருக்கத்தா அப்படின்ட்டு பர்மிஷனே நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துருங்களேன். நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக வாழுங்க வாழ்க்கையை. பொறுப்பை தூக்கி அவர்கிட்ட கொடுங்க. எப்போதுமே இந்த ஊழியம் ஆரம்பிக்கும் போது சொல்லுவாங்க, பயங்கர பிரச்சனை, அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன், நிறையா பிரச்சனை, 2 பக்கமும் அடி விழுகிற மாதிரி பயங்கர போயிட்டுருக்கு. நான் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். அப்போ சில பேர் ஓப்பனாகவே கேட்டாங்க, எப்படா நீ இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு இவ்வளோ ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன்னா? உண்மையிலேயே எனக்கு, அதாவது உள்ள பயத்தை வச்சுக்கிட்டு வெளியே அப்படி இல்லை. உண்மையிலேயே எனக்கு அந்த ஒரு இதே இல்லை, அந்த ஒரு கவலையோ பயமோ எனக்கு இல்லை. எனக்கு இருக்கிற ஒரே கவலை, கர்த்தர் ஒரு ஊழியத்தை நான் உண்மையாக செய்யணும். இன்ன வரைக்கும் அந்த கவலை தான் எனக்கு இருக்கிற ஒரே கவலை. என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவருடைய சித்தத்தை சரியாக செய்யணும். அந்த கவலை இருக்குது, அந்த பயம் இருக்குது, அந்த எச்சரிக்கை எனக்கு இருக்குது. மற்றதை குறித்து எனக்கு அந்த பயம் இல்லை, ஆண்டவர் நடத்துவார். எனக்கு இருக்கிற ஒரே கவலை அதுதான், நான் வலிவி போயிடக்கூடாது. எதையோ ஒரு காரணத்தினாலேயும் நான் என்ன பண்ணிடக்கூடாது, விழுந்து போயிடக்கூடாது. ஏதோ ஒரு வேறு ட்ராக் நான் எடுத்துடக்கூடாது. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் எனக்கு இருக்கிற கன்சர்ன், என்னுடைய கவலை எல்லாமே அது ஒன்று தான், மற்றதும் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது அந்த டைமில் ரொம்ப இதாக இல்லாமல் இருப்பேன், ரொம்ப இது இல்லாமல், ரொம்ப மற்ற காரியங்களை குறித்து ரொம்ப பயம் இல்லாமல் நான் இருப்பேன். ஏன்னா இயல்பாகவே கர்த்தர் என்னென்னா என் பொறுப்புகளை கர்த்தர்கிட்ட நான் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். கர்த்தர்கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், ஃப்ரீயாக இருந்துட்டேன். இதுதான் ஆண்டவர் தான் நமக்கு சப்ளை அப்படின்றது நமக்கு புரியுது. 4வது, முதலாவது என்ன சொன்னேன், சோர்ஸு. அதுக்கு தான் எழுதணும். பைபிள் ஸ்டடிக்கு வந்தால் வெறுங்கை வீசிட்டு வரக்கூடாது, எழுதணும், எல்லாத்தையும் எழுதி வைக்கணும். அப்போ சோர்ஸு. 2வது நம்ம ஷியர்னஸ்ஸு. 3வது சப்ளை. சஃபிஷியன்சி. 4வது சப்ளை. இப்போ 5வது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போது இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார்னோடனே நம்ம என்ன சொல்லிட்டாங்க, எப்படி போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லா நன்மையும், இப்போ ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எந்த நன்மையும் கிடையாது, செத்ததுக்கு அப்புறம் தான். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏதாவது நன்மைனா பரலோகத்தை போய் யோசிச்சுப்பார், பரலோகத்தில் இவ்வளோ நன்மை இருக்குது. உண்மைதான், ஆனால் கர்த்தர் இங்கே வாழ வச்சுருக்கிறார். அதான் நவ் நாட் எட் அப்படின்ற சத்தியத்தை நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கே சில காரியங்கள் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனுடைய நிறைவு பரலோகத்தில் இருக்குது. நித்திய வாழ்க்கை, மரணமற்ற வாழ்க்கைன்றது பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி சுகம் இருக்குது, வியாதியிலிருந்து சுகத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தராரு. ஆனால் மரணமற்ற வாழ்க்கைன்றது அங்கே வச்சுருக்கிறாரு. இப்போ நவ் நாட் எட் இந்த தியரி நல்லா நமக்கு தெரியும். அப்போ எப்போது நடக்குது அப்படின்னா, மகிமையிலே அப்படின்போது இதுக்கு 2 விதமான வியூ இருக்குது, தியாலஜிக்கல் வியூ, ப்ராக்டிக்கல் வியூ. தியாலஜியே ப்ராக்டிக்கல் தான். தியாலஜி இஸ் த மெத்தாடிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கான்டென்ட் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபெய்த் அண்ட் ப்ராக்டிஸ். அந்த கான்டெக்ஸ்ட் வந்து ஃபெய்த்தையும் ப்ராக்டிஸையும் ஒன்றா சேர்ந்து தான் தியாலஜி. இறையலே அது நடைமுறைப்படுத்தப்படாத இறையல் வேஸ்ட்டு. நீங்கள் ஏட்டுச்சோரக்கா கறி கொதாதுன்ற மாதிரி இறையல் நடைமுறைப்படுத்தப்படணும். இதில் தியாலஜிக்கல் வியூ, ப்ராக்டிக்கல் வியூன்னு 2 வியூ இதில் இருக்குது. ரொம்ப டீப்பாக நான் சொல்ல, ஜஸ்ட் மேலோட்டமாக நான் சொல்கிறேன். இந்த மகிமையிலே அப்படின்னும் பொழுது இதான் இந்த தியாலஜிக்கல் வியூ. என்னன்னா, நவ் நாட் எட், இன்றைக்கே நம்ம என்ன பண்ண முடியும், சில காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதனுடைய நிறைவு அங்கே இருக்குது. ஆனால் இன்றைக்கே நம்ம என்ன பண்ண முடியும், அதனுடைய முன் ருசியை ஃபோர்டேஸ்ட் நம்ம பண்ண முடியும்.
ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தின்படி அதை நம்ம ஃபோர்டேஸ்ட் பண்ணும்போது அது நமக்கு மோர் தென் எனஃபாக இருக்குது. இது தியாலஜிக்கல் வியூ. ப்ராக்டிக்கல் வியூ வந்து கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம என்னென்ன காரியங்களை இழந்தாலும் சரி, அவருடைய நாமத்திற்காக நம்ம எந்த காரியத்தை இழந்தாலும் கர்த்தர் அதை நிறைவாய் நடத்துகிற தேவன். நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அழைத்தார், முன்குறித்தார், அழைத்தார், தெரிந்து கொண்டார், நீதிமானாக்கினார், மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இனிமே தான் மகிமைப்படுத்துவார்ல. நித்தியத்திலிருந்து நித்தியத்திற்கான முழு ட்ராக் வந்து முன்னாடியே நம்ம குறித்த ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், வச்சுட்டாரு. ரோமர் 8:30-31 வாசிச்சு பாருங்கள். அப்போ முன்குறிச்சார். எப்போ? பிறக்கிறதுக்கு முன்பாக, தோன்றுவதற்கு முன்பாகவே முன்குறிச்சார், தெரிந்து கொண்டார், அழைச்சிருக்கிறாரு, அப்புறம் அவர்கள் நீதிமான்களாக்கி இருக்கிறாரு. அதாவது அவங்களை கேப்பபிள் ஆக்குறாரு, நீதிமான்களாக்குறாரு. கடைசியாக இதான் வந்து நிஜம், இதான் ப்ராக்டிக்கலாக இருக்குது. அப்போ நம்ம மகிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறதுனால அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் நமக்கு இன்றைக்கு கிடைக்குது. மகிமையிலே நிறைவாக்குவார்னா என்னைக்கோ கிடையாது, இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை நிறைவாய் நடத்துவார் அப்படின்ற நிஜம் நமக்கு புரியுது. அப்போ முதலாவது என்னது? சோர்ஸ் ஆண்டவர் தான் நமக்கு வற்றாத ஆதாரம். ரெண்டாவது ஷியர்னஸ், உறுதியான நம்பிக்கை, நிச்சயம் நமக்கு இருக்குது. போதுமானவருக்கும் அதிகமானவர் அப்படின்ற சத்தியம் நமக்கு புரியுது. நாலாவது ஆண்டவர் தான் நம்முடைய தேவைகளின் ஆதாரம்ன்றது புரியுது. ஐந்தாவது மகிமையாய் நம்மை நடத்துவார்ன்றது புரியுது இந்த வசனத்தின் மூலமாக. ஆறாவது யார் மூலமாய் கிடைக்குது? இது யார் மூலமாக கிடைக்குது? யார் மூலமாக இது செயல்படுது? இந்த மூணாவது பாயிண்ட் சொன்னேன், அது சஃபிஷியன்சி, போதுமானவருக்கு அதிகமானவர்ன்ற போது நிறைவாய், எந்த அளவுக்கு நிறைவாய்? ஃபில் டு த ஃபுல். எந்த அளவுக்கு நிறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிறைவாய் எல்லா தேவைகளையும் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி நடத்துகிறாரு. யார் இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்னா கிறிஸ்து இயேசு. இயேசு கிறிஸ்துன்னு போடல, வெறும் இயேசுன்னு மாத்திரம் போடல, கிறிஸ்து இயேசுவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். நித்தியமான தேவன் என்று அழைக்கப்படக்கூடிய மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் வந்து கிறிஸ்து இயேசுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் உள்ள வித்தியாசம். அது திருப்பி அதுக்குள்ளே போனால் திருப்பி ரொம்ப டீப்பாக உள்ளே போயிடும். என்றென்றைக்குமாய் இருந்தவர் அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்மளை நிறைவாய் நடத்தக்கூடியவர் தேவகுமாரன். அவர் தான் நமக்கு இதை செய்கிறார். இந்த கிறிஸ்து இயேசு தான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நமக்கு ஒரு குறைவு இருக்கும் பொழுது, நம்ம அழிஞ்சு போகும்போது, இந்த மனுக்குலம் அழிவுக்கு நேராக போயிடுச்சு அப்படின்னும் பொழுது தன்னை ஒப்பு கொடுத்தவர், தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தவர். இவங்க அழிவுக்கு நேராக போயிடக்கூடாது, அதுதான் 2ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்து இயேசு, அதை 2ஆம் அதிகாரத்தில் அதை விளக்குனேன். கிறிஸ்து இயேசு தான் என்ன பண்ணார்? தன்னை அடிமையாய் ஒப்பு கொடுத்தார். தன்னை ஒப்பு கொடுத்த ஆண்டவர் தான் அதுக்கு தான் இந்த கிறிஸ்து இயேசுன்ற டேர்ம் வந்து பயன்படுது. நாம் பாவத்திற்குள்ளாக இந்த மனுக்குளம் மாட்டிக்கிட்டு இந்த மனுக்குளம் தேவன்றதை சேர முடியாமல் மொத்தமாக பிரிஞ்சு போய் இது அழிவுக்கு நேராக போகும்போது, இந்த அழிவுக்கு நேராக இருந்த மனுக்குலத்தை மீட்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர் இந்த ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு. அவர் தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். எவ்வளோ அன்பு நிறைஞ்சவர், எவ்வளோ இரக்கம் உள்ளவர், எவ்வளோ கருணை உள்ளவர், எவ்வளவு பெரிய ஆண்டவர் அவர் அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். இந்த ஒரு சத்தியம் நமக்கு புரியுது. 5, 6 முடிச்சிட்டோம், கடைசி 7. இந்த வசனம் நமக்கு எதில் தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் தேவன்ட்டு நமக்கு வந்துருச்சு. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்றத தமிழில் அப்படியே வந்துருச்சு. ஆனால் நான் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து இந்த 2 லாங்குவேஜ் இருக்கிற பைபிள் இருக்கிறதுனால அதில் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அண்ட் ஒரு கன்ஜெக்ஷனோடு ஆரம்பிக்குது. And my God will supply every need of yours according to his riches in glory in Christ Jesus. And அப்படின்னு வரதுனால இது வந்து ஒரு கன்ஜெக்ஷனோடு கூட ஆரம்பிக்குது. டி அது கிரேக்கத்துலேயும் தி அப்படின்ற அந்த கன்ஜெக்ஷனோட கூட தான் ஆரம்பிக்குது. அப்போ எந்த சூழலில் இது எழுதப்பட்டிருக்கு, எந்த அதுதான் நான் ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டேன், எந்த சூழலில் எழுதப்பட்டிருக்கு, எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கு, எந்த பின்னணியத்தோட இது எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, நான்
ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் என்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவாய் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அன்றன்றைக்கான தேவைகளை நிறைவாய் கர்த்தர் என்னை சந்திச்சுட்டு வராரு, இனிமேல் சந்திப்பார். இந்த சூழ்நிலையெல்லாம் மாறி போகும். அதே போல் உங்கள் தேவைகளும் கர்த்தர் மாற்றுவார், நிச்சயமாய் மாற்றுவார் அப்படின்றத இங்கே சொல்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாமே இதோட கனெக்ட் ஆகிருக்கு. எப்போதுமே ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது அது வந்து ஒரு தனி, பூமிக்குரிய வாழ்க்கைன்றது தனி. இப்படி நம்ம பிரிச்சிடக்கூடாது. நம்ம பூமியில் ஆவிக்குரியவர்களாக வாழணும். சர்ச்சுக்கு வர்றது ஆவிக்குரிய வாழ்க்கை, மற்ற 6 நாள் வாழ்கிறது பூமிக்குரிய வாழ்க்கை. ஒரு நாள் அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு. கோயில் இன்றைக்கி நம்ம வந்து 8:30 மணிக்கு 8:45 ஆரம்பித்து 10:30 முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் ஓடு வீட்டுக்கு அப்படின்ட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறோம். ஆனால் இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் கிறிஸ்தவம் எப்படி இருந்துச்சுன்னா, காலைல 8 மணிக்கு சர்ச்சுக்கு போனாங்கன்னா கூட்டிக்கு பெருக்கி ஒரு 9-9:30 சர்ச்சை ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்தாங்கன்னா 12 1 மணிக்கு முடியும். 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் சும்மா உட்காந்துருந்து எல்லாம் என்ன பண்ணணுன்னு பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு இடத்துல சுவிசேஷம் அறிவிக்க போயிடுவாங்க. ஆளுக்கு ஒரு இடத்துல சுவிசேஷம் அறிவிக்க போயிட்டு திருப்பி 7 மணிக்கு வந்து ஸ்தோத்திர ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நாங்கள் சந்தித்த ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம், அவங்களுக்கு ஆசீர்வதிங்க அப்படின்ட்டு அதெல்லாம் செஞ்சு ஒரு 8 ஈவினிங் நைட்டு வந்து 8-9 மணிக்கு வீட்டுக்கு போவாங்க. அதுதான் அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி அது இருந்துச்சுன்னா கிறிஸ்தவம் இன்னும் வேறு லெவலில் போயிடும். செய்யலாம், என்ன கூட ஆசை தான் அப்படி செய்யணுன்ட்டு. நீங்களாம் ரெடினா நான் அதுக்கு ஓகே, நானும் அப்படி பண்ணுறதுக்கு ரெடி, அப்படிலாம் இருந்துச்சு. அப்போ இது வந்து ஆவிக்குரிய ஜீவியம். மற்ற 7 நாள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறது பூமிக்குரிய ஜீவியம்ன்ட்டு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த பூமியில் வாழக்கூடிய ஆவிக்குரியவர்கள் நம்ம. இந்த வசனம் நமக்கு அதை நல்லா தருது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார்ன்றது என்ன ஒரு நிச்சயத்தை காமிக்குது. இந்த பூமிக்குள்ள வாழ்கிற ஒரு ஆவிக்குரிய மக்கள் நம்ம அப்படின்ற நிச்சயத்தை நமக்கு காமிக்குது. இந்த ஜனங்க வந்து பார்த்திங்கன்னா தரித்திரர் தான், அதாவது தங்களை தரித்திர பாதையில் தெரிந்து கொண்டாங்க. கஷ்டப்படுற ஜனங்க, நல்ல வசதியாக வாழ்ந்தவங்க கிறிஸ்துவ நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்து கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த கஷ்டத்துலேயும் கூட கர்த்தருக்காய் செயல்படுறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தில் இருக்கும் பொழுதும் கொடுத்து உதவுறாங்க. தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கும்போதும் கொடுத்து உதவுறாங்க. இப்போ வீட்டு செல்ல இருக்கும்போதும் கொடுத்து உதவுறாங்க. அதாவது கொடுக்குறாங்க அப்படின்றது என்னென்னா அவங்களுடைய அந்த ஆவிக்குரிய அந்த முதிர்ச்சியை காமிக்குது. அப்போ அந்த பூமியில் வாழ்கிற ஆவிக்குரியவர்கள் அப்படின்றது நமக்கு இதிலேருந்து புரியுது. அப்போ 7 காரியங்கள் இருக்குது. 7 காரியங்கள் கடைசியாக இதிலேருந்து நம்ம பார்த்துருக்குறோம். 1, ஆண்டவர் தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கும் வற்றாத ஆதாரம், ஆண்டவர் தான். 2வது, ஆண்டவர் தான் நம்முடைய உறுதியான நிச்சயமாக நம்ம நிறைவாய் நடத்துவார் அப்படின்றது புரியுது. 3வது, ஆண்டவர் தான் நமக்கு போதுமானவருக்கும் அதிகமானவர் அப்படின்ற சத்தியம் நமக்கு புரியுது. 4வது, ஆண்டவர் தான் நம்முடைய தேவைகளுக்கு எல்லாவற்றையும் சந்திக்கிறவர், அவர் தான் கொடுக்கிறவர், அவற்றிலிருந்து தான் நமக்கு வருது. நன்மையான எந்த தெய்வம் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்துலேருந்து வருது. ஆண்டவர் தான் தேவைகளை சந்திக்கிறவர் அப்படின்றது புரியுது. 4வது. 5வது, அதாவது அந்த மகிமையிலே நம்மை நடத்துகிறார் அப்படின்போது இப்பொழுதே நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை தராரு அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. யார் மூலமாய் தராரு? 6வது, யார் மூலமாய் தராருன்னா கிறிஸ்து இயேசுவின் மூலமாய். இந்த கிறிஸ்து இயேசு தான் மனுக்குலம் அழிவுக்கு நேராய் போகும்போது தன்னை ஒப்பு கொடுத்தவர், தன்னை நமக்காக ஒப்பு கொடுத்த ஆண்டவர். இவர் தான் இப்போ நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கிறவர். அப்போ நிச்சயமாக செய்வார். அவர் அன்பு நிறைஞ்சவர், பாகுபாடு பார்க்குறவர் கிடையாது. நம்ம தகுதியற்றவர்களாக இருக்கும்பொழுதே நமக்கு கொடுக்குறவர், தகுதியை பார்த்து கொடுக்குறவர் கிடையாது. அப்போ நிறைவாய் நம்ம நடத்தக்கூடியவர். 7வது, கடைசியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியிலேயே வாழக்கூடிய ஆவிக்குரிய ஜனங்களாய் நம்ம வாழுகிறதற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தரார். கிட்டத்தட்ட 50 வாரங்கள்கிட்ட இதை நம்ம பார்த்துருக்குறோம். 27 டாபிக்ஸில் பார்த்துருக்குறோம். சுருக்கம், இந்த நிருபத்தினுடைய சுருக்கம் பார்த்திங்கன்னா 27 டாபிக்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரொடக்ஷன், அறிமுகம் பார்த்துருக்குறோம். 2வது விடுனர் பெறுனர், யார் எழுதுனா யாருக்கு எழுதுனா அப்படின்ற விடுனர் பெறுனர், அதை பார்த்துருக்குறோம். 3வது திருச்சபைக்கான அடிப்படை கட்டமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்துருக்குறோம். இதெல்லாம் ஃபஸ்ட் சாப்டரில் அறிமுகம், விடுனர் பெறுனர் இருக்குது. திருச்சபைக்கான அடிப்படை கட்டமைப்பு அப்படின்ற டாப்பிக்கில் பார்த்துருக்குறோம். 4வது உண்மையான கிறிஸ்தவ ஐக்கியம் எப்படிப்பட்டது அப்படின்றத பார்த்துருக்குறோம்.
5வது மெருகேற்ற வேண்டிய குணாதிசயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துருக்குறோம். 6வது பாடுகளை கையாளும் விதம் அப்படின்றத பார்த்துருக்குறோம். 7வது பாடுகளை மேற்கொள்வது எப்படி அப்படின்றத பார்த்துருக்குறோம். 8வது நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன அப்படின்றத பார்த்துருக்குறோம். 9வது போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டிய விதம் அப்படின்றத பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட் சாப்டரில் மட்டும் இந்த 9 டாப்பிக்கில் நம்ம பார்த்துருக்குறோம். 2வது சாப்டரில் பிரிவினைகளுக்கான காரணமும் அதற்கான தீர்வுகளும் அப்படின்ற டாப்பிக்கில், ஏதாவது இந்த ஒரு டாப்பிக்லேயே சில வாரங்கள் போயிருக்கு. இந்த ஒரு டாப்பிக்லேயே பல காரியங்கள் அடங்கியிருக்கு. மெயின் டாபிக்ஸ், மெயின் சாப்டர்ஸ் இதெல்லாம் கிட்டத்தட்ட 27 சாப்டர்ஸ். இந்த ஒரு பிலிப்பிய நிருபம் 4 வேதத்தில் இருக்கிற 4 சாப்டரை நம்ம 27 சாப்டராக நம்ம பிரித்து தான் நம்ம இதை பார்த்துருக்குறோம். 10வது வந்து பிரிவினைகளுக்கான காரணமும் அதன் தீர்வுகளும். 11 கிறிஸ்துவின் சிந்தை எப்படி இருக்கணும் அப்படின்றத குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 12வது தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கு நம்முடைய பங்கு என்ன அப்படின்ற காரியங்கள். இது ரெண்டும் இந்த 3 வந்து 2வது சாப்டர்லேருந்து நம்ம பார்த்துருக்குறோம். 3வது சாப்டரில் அந்த 3வது சாப்டர்னுடைய அறிமுகம் அப்படி ஃபஸ்ட்டு 13வது செய்தியாக 13வது டாபிக். அது 14வது டாபிக் வந்து திருச்சபைக்கான 3 எச்சரிப்பு. என்னென்ன எச்சரிப்பு? நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க, பொல்லாத வேலைக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க, சுனத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். திருச்சபைக்கான 3 முக்கியமான எச்சரிப்பு 14வது டாபிக். 15வது பார்த்திங்கன்னா கிறிஸ்து இயேசுவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக அப்படின்ற சாப்டர். அது ஒரு இதில் அதை குறித்து சில வாரங்கள் நம்ம பார்த்தோம். அடுத்தது 16வது வந்து தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அப்படின்ற காரியங்களை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். 17வது வந்து தேறினவர்களுக்கு ஏற்ற சிந்தை எப்படி இருக்கணும் அப்படின்றத குறித்து பார்த்துருக்குறோம். 18வது வந்து என்னோட கூட கர்த்தரை பின்பற்றுங்கள் அப்படின்ற காரியத்தை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். 19வது இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். எஸ்கட்டாலஜி டாபிக் இதுக்குள்ளேயே வந்திருக்கு. இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. 19வது சாப்டர். அது அந்த 19வது காரியத்தை பார்த்துருக்குறோம். இது வரைக்கும் 3வது சாப்டர் முடியுது. 4வது சாப்டரில் ஜீவ புஸ்தகம், அப்புறம் நிலைத்திருங்கள். 22வது வந்து கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இதுதான் சில அடுத்த கிட்டத்தட்ட 5 வாரம் கிட்ட போச்சுன்னு நினைக்கிறேன். அதில் 2-3 வாரம் தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணல. அப்புறம் சந்தோஷமாக இருங்கள், அது ஒரு தனி 23வது டாபிக். அது 24வது பார்த்திங்கன்னா மன நிறைவு. 25 வந்து சகலத்தையும் செய்ய பலன் தருகிற கர்த்தர் அப்படின்ற தலைப்பு. 26வது தலைப்பு மன நிறைவோடு வாழ்வதற்கான வழிகள். 26. 27 வந்து இன்றைக்கி நம்ம பார்த்த கர்த்தர், அதாவது நிறைவாய் நம்மை நடத்துகிற தேவன், நிறைவாய் நம்மை நடத்துகிற கர்த்தர். இதுதான் இந்த 27வது. இந்த 27வது டாப்பிக்கில் தான் என்னென்ன காரியங்கள், 7 காரியங்கள் நம்ம பார்த்தோம். 1, ஆண்டவர் தான் எப்படி நம்மளை ஆண்டவர் நிறைவாய் நடத்துகிறாருன்னா, இந்த நிறைவாய் நடத்துகிறாருன்னா, என் தேவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாய் நடத்துவார் அப்படின்ற வசனத்தின்படி கர்த்தர் தான் நம்மை நிறைவாய் நடத்துவார் அப்படின்றது நமக்கு தெரியுது. எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடியவர் அவர். வந்து ஃபில் டு த ஃபுல், நிறைவாய் எந்த அளவுக்கு நிறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிறைவாய் நடத்தக்கூடியவர். எதன் அடிப்படையில்? தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் அடிப்படையில், தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் அடிப்படையில் இதை நிறைவாய் நடத்தக்கூடிய தேவனாக இந்த தேவன் இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ இந்த ஆண்டவர் சிறந்தவர், மேலானவர், உயர்ந்தவர், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நிறைவாய் நடத்தக்கூடியவர் அப்படின்றது நமக்கு புரியுது. அடுத்த 20ஆம் வசனம் பார்த்திங்கன்னா நம்முடைய இப்போ வந்துட்டார், லாஸ்ட் பெனடிக்ஷனுக்கு வந்துட்டார். எப்படி சொல்கிறாரு? நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவரும் வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். என்னோடு இருக்கிற சகோதரர்கள் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறாருங்க. கூட இருக்கவங்களாம், ஜெயிலில் இருக்கிறவங்களாம் சகோதரர்ன்ட்டார். அதாவது பிரதரன்ஸ், அதாவது இவரை போலவே ஊழியத்தில் இருக்கிறவங்க, அவங்களாம் சில பேர் இருந்தாங்க, இருக்கிறவங்களையும் சகோதரர் ஆக்கிட்டார். சகோதரர்கள் இருந்தாங்க, சில இருந்தவங்களையும் சகோதரர் ஆக்கிட்டார், ஊழியக்காரங்களாம் மாற்றிட்டார். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த காரியங்களில் பார்ப்போம். இந்த சாப்டர், இந்த நிருபத்தில் இல்லை, வேறு நிருபங்களில். பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.
ஆமென். இப்போ இந்த நிருபத்தை கர்த்தர் நம்மை பார்க்கும்படி உதவி செஞ்சுருக்கிறாரு. இதில் இவ்வளோ தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் இருக்குது, நிறையா காரியங்கள் இருக்குது. நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட் சாப்டரில் முதல் வசனத்தை நீங்கள் மறுபடியும் கொண்டு போய் வாசிங்கன்னா மறுபடியும் புதிய வெளிப்பாடு கர்த்தர் தருவார், புது புது காரியங்களை கர்த்தர் தருவார். ஆனால் நம்ம ஒரு ஸ்டடியோடு கூட ஒரு ஒழுங்கு நிறையோடு கூட இந்த ஒரு 27 முக்கியமான பெருந்தலைப்புகளாய் பார்த்து இதை நம்ம நிறைவு செஞ்சுருக்கோம். கர்த்தர் தாம் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம்.